வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். அர்ச்சுனா மீது தாக்குதல் முற்றாக மறுக்கும் சுஜித் பெரூரோ. சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து தாக்கியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை முற்றிலும் நிராகரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சீவ் பெரூரோ அறிவிக்கின்றார். நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போது குறிப்பிட்டுள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் சந்தித்து பேசுமாறு தன்னை நிர்பந்தித்த போதும் தான் அங்கு சென்றபடி சுஜித் என்பவர் தன்னை தாக்கியதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் தன் தந்தையின் வயதுடையவர் என்றும், இல்லையெனில் அவரை அதே இடத்தில் தாக்கி நானே அவருக்கு சிபிஆர் செய்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் என்றும் அர்ச்சுனா தெரிவித்துள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பில் அனுரகுமார அரசாங்கத்தின் நிலைப்பாடு சபையில் அறிவித்த அமைச்சர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளதனால் அதன் கொடிகள் லட்சணைகள் காட்சிப்படுத்த முடியாது என்பதுதான் எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் இனமுறுகளை ஏற்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அரசியல் குழு ஒன்று முயல்வது குறித்தும் விசாரணை இருக்கின்றது. சமூக ஊடகங்களில் போலியான தகவல்கள் பதிவிட்டு வருகின்றனர். சில வருடங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவில் இடம்பெற்ற மாவீரர் நிகழ்வு குறித்த காணொலிகளை இந்த வருடம் அவர்கள் பதிவிட்டு வருகின்றனர். அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்புடைய கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது நம்ப வைக்க இவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர். இது தொடர்பான விசாரணைகள் குறிப்பிட்ட அரசியல் கட்சி இதுபோன்ற செயல்பாடுகள் ஈடுபடுவது கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஆகவே வடக்கில் 244 மாவீரர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் கொடிகள் லட்சணைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஒன்றில் மாத்திரமே. குடும்பத்தவர்கள் தங்கள் உறவுகளை நினைவு கூறலாம் என்பது எமது நிலைப்பாடு. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் இயக்கங்களின் தடை செய்யப்பட்ட லட்சணைகள் கொடிகள் காட்சிப்படுத்த முடியாது என்பது எமது நிலைப்பாடு. இலங்கை சென்ற விமானத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நபர். ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து கட்டுநாயக்காவுக்கு வந்து மீண்டும் அமெரிக்கா நோக்கி சென்ற விமானத்தின் அவசர கதவை திறக்க முயற்சித்த வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய குறித்த வெளிநாட்டவரை விமான பணியாளர்கள் கட்டுப்படுத்தி வைத்துள்ளனர். இதனையடுத்து விமான சீட் பெல்ட்டுகளை பயன்படுத்தி இலங்கைக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் கொழும்பு அழுத்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். குறித்த வெளிநாட்டவர் குற்றத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலையில் விசாரணை பிரிவில் முன்னிலையான 60 வயது தமிழ் பெண். திருகோணமலையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட 60 வயதான தமிழ் பெண்ணணி இன்று முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். தோப்பூரைச் சேர்ந்த அஞ்சலி தேவி என்ற பெண்ணை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கூறி நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்களில் அவர் பங்கேற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 2 பிள்ளைகளின் தாய் திடீர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் திடீர் சுகையினம் காரணமாக 2 பிள்ளைகளின் இளம் தாய் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் திருமணம் செய்து 5 மற்றும் 3 வயது பிள்ளைகளின் தாயை சுகையினம் காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். ஜீவராஜ் ரேவதி வயது 38 என்ற இளம் தாயை உயிரிழந்திருக்கிறார். சாராய பார் அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்கள் யார்? இன்று மாலை விவரங்கள் வெளியாகும். மதுபான அனுமதி பட்டியல் பெற்றவர்கள் தொடர்பான விவரங்கள் இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சரும் ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான ஜீதிச பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். சட்டவிரோதமாக பார் அனுமதி பெற்றவர்கள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட சபை உறுப்பினர் சாணக்கியன் ஆற்றிய உரைக்கு பதிலளிக்கும் போது நலிந்த ஜீதிச இதனை உறுதிப்படுத்துகின்றார். கடந்த அரசாங்கத்தில் சில முன்னாள் தமிழ் அரசியல்வாதிகள் மதுபான அனுமதி பெற்றதாக தகவல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய மேலதிக தகவல்கள் எம்மிடம் இருப்பதாக பாராளுமன்றில் சொல்லியிருக்கின்றார் சாணக்கியன். 250க்கும் அதிகமான உயிர்களை பலி கொண்ட 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களும் தன்னிடம் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்திருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்பிலான தகவல்களை அரசாங்கம் முழுமையாக ஆராய வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக இந்த அரசாங்கத்துக்கு பெரும் பொறுப்பு இருக்கின்றது. பிள்ளைகளிடம் விசாரணை நடத்தப்பட்டமையே கண்டோம். அதற்கு மேல் யாரையும் கைது செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சொல்ல மாட்டோம்.
அது போலீசாரின் பொறுப்பே ஆகும். இவ்வாறு இருப்பினும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் பற்றிய கூடுதல் தகவல்கள் எங்களிடம் இருக்கின்றன. இது குறித்து நான் பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவித்துள்ளேன். பாதுகாப்பு அமைச்சரும் இங்கிருக்கின்றார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். பாராளுமன்றத்தில் திரிபோலிப்படை பிரிவு பற்றிய விஷயங்கள் விவாதிப்போம். ஆதாரங்களை பெற இந்த குழுக்கள் ஒருங்கிணைப்போம் என்றும் சாணக்கியன் அறைகூவல் விட்டிருக்கின்றார். ராஜபக்சர்கள் பாரிய குற்றம் தொடர்பான முக்கியமான பைல்களை காணவில்லையாம். குற்றவியல் விசாரணை திணைக்களம். ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து காணாமல் போயிருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஊடகவியலாளர் கடத்தப்பட்டமை மற்றும் மனிதாபிமானமற்ற சித்திரவதை, பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயிருக்கின்றன. தமக்கு எதிரான குற்றம் தொடர்பில் தற்பொழுது கிடைக்கப்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பிலும் வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றபோது இதனை தெரிவித்துள்ளனர். அரசியல் தஞ்சம் பெற்று தற்பொழுது அமெரிக்காவில் வசிக்கும் ஜெயந்த இதற்கு முன்னர் 2017ஆம் ஆண்டு இலங்கை வந்தபோது தம்மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார். 2009ஆம் ஆண்டு தம்மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 2017ஆம் ஆண்டிலும் உரிய முறையில் விசாரிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இத்துடன் நாட்டில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் இந்த விசேட கலந்துரையாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள இணையதளம் மீது சைபர் தாக்குதல். இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் உத்தியபூர்வ இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறித்த இணையதளம் தற்பொழுது 3ஆம் தரப்பின் கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது. தமது இணையதளத்தை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. திணைக்களத்தின் உத்தியபூர்வ இணையதளம் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி சைபர் தாக்குதலுக்கு இலக்க நிலையில் அது மீள இயக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் 12ஆம் தேதியும் அதன் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக இலங்கை அவசர பதிலளிப்பு மன்றம் அறிவிக்கின்றது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறும் கோரிக்கை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்ய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சாணக்கியன் அறிவிக்கின்றார். ஜனாதிபதியின் உரை மீது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாட்டில் சமத்துவம் மிகவும் முக்கியமானது, அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். ஜனாதிபதி ஆற்றிய உரையில் தமிழ் மக்களுக்கு மட்டும் உரித்தான சில பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கவில்லை. வடகிழக்கில் தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்ற அங்கீகாரம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மீண்டும் கிடைத்த நிலையில் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு வருகின்றோம். பல அரசியல் கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு அரசியல் நோக்கத்திற்காக ஆயுதமேந்து போராடிய இந்த தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆரம்பத்தில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் மீது தற்பொழுது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது அந்த சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்ய அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும். அதேபோல் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும். இந்த விடயத்தில் விசாரணை முன்னெடுக்கப்படுவது மட்டுமன்றே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டுமென்றும் சாணக்கியன் வலியுறுத்துகின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 191 ரூபா, கனேடியன் டாலர் 210 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 311 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 220 ரூபா, ஸ்டீலிங் பவுண்ட் 374 ரூபா, சுவிஸ் பிராங்க் 335 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 294 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 770 ரூபா, குவைத் தினார் 945 ரூபா, ஓமான் ரியால் 754 ரூபா, கட்டார் ரியால் 79 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 77 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 79 ரூபா. தமிழரசு கட்சியுடன் ஜனாதிபதி இந்த வாரம் சந்திப்போம். இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்த வாரம் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற மாகாண சபை முறைமை தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி அரசின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வோம். இவ்வாறு சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க அறிவித்திருக்கின்றார். இதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் விடியுமாக ஜனாதிபதி கலந்துரையாடல் நடத்த அழைப்பு விடுத்திருப்பதாகவும் பிமல் ரத்நாயக்கா EVPயின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அன்றி ஜனாதிபதியின் சந்திப்பு ஒழுங்குபடுத்துவதாகவும் இந்த விடயம் குறித்து பேச்சு நடத்தலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையமூடாக பயணிக்க இருப்போருக்கான விசேட அறிவித்தல் ஒன்றாம்.
யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தினூடாக பயணிப்பவர்கள் அங்குள்ள அதிகாரிகள் ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டால் இது தொடர்பான முறைப்பாடு செய்ய புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். இதற்கமைய சைபர் 7746 53 என்ற இலக்கத்துக்கு அழைத்து விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமர்துங்க என்பவரை தொடர்பு கொள்ள முடியும். அல்லது சைபர் 21 221 93 73 என்ற இலக்கத்துக்கு அழைத்து வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்ய முடியும். தொலைபேசி இலக்கங்கள் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் அறிமுகப்படுத்தியுள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது. பணியின் போது உயிரிழந்த தபால் ஊழியர். நுவரெலியாவில் சாந்திபுரம் உபதபால் நிலையத்தில் பணிபுரியும் 49 வயதான சுப்பையா பாலகிருஷ்ணன் என்ற நபர் தபால் நிலையத்தில் வேலைக்கு வருகின்ற நிலையில் வேலையில் உயிரிழந்திருக்கின்றார். குறித்த நபர் தபால் நிலையத்தில் 14 வருடங்களாக மேலிடராக பணிபுரிகின்றார். அதேபோல் வேலைக்கு வருகின்ற அனைவரிடமும் பேசிவிட்டு மேசையில் சாய்ந்த வேளையில் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கில் ஒரு சட்டம், தெற்கில் ஒரு சட்டம், இனவாத கருத்தை வெளியிட்ட தயாஸ்ரீ நாடாளுமன்றில் ஆளும் எதிர்க்கட்சிகள் சொற்போர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெற்கில் பயங்கரவாத தடை சட்டத்தை வடக்கில் குற்றவியல் சட்டத்தையும் பயன்படுத்துவதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியது. என்றாலும் எதிர்க்கட்சிகள் மீண்டும் இனவாதத்தை தூண்டும் வகையில் பொய்யான கருத்துக்களை பரப்ப முற்படுவதாக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டை நிராகரித்திருப்பதுடன் அனைவரும் பொதுவான சட்டத்தையே ஆளுங்கட்சி கடைபிடிக்கின்றது. இந்நேரத்தில் இனவாதத்தை நாம் எப்போதுக்கும் எதிரானவர்கள், அதேபோன்று நினைவுகூறல்கள் நடத்த அனைவருக்கும் உரிமையுண்டு என்பதை எதிர்கொள்கின்றோம். அதே நேரத்தில் சிவாஜிலிங்கம் போன்றோர் வடக்கில் பயங்கரவாதிகளை நினைவு கூர்ந்தனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கில் கைதிகளை செய்ய குற்றவியல் சட்டத்தை, தெற்கில் உள்ளவர்களை கை செய்ய பயங்கரவாத தடை சட்டத்தையும் பயன்படுத்துவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தார். இந்நேரத்தில் அர்ஜுனா ராமநாதன் குறுக்கிட்டு, நான் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். கடந்த அரசாங்கம் எம்மை வேறுபடுத்தி தனியாக ஆட்சி செய்தனர். ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை அவ்வாறு எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யவில்லை. வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவனாக இதனை கூற விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்தி சார்பில் வடக்கிலிருந்து 3 பேர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். பொய்யான விடயங்கள் கூறியவர்களை நிராகரித்து எம்மை போன்ற சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பியுள்ளனர். இவர்கள் நாடாளுமன்றத்தின் உள்ளேதான் இனவாதத்தை செய்கின்றனர். இந்த கருத்தை விவாதமாக்க முடியாது என்றும் ஆளும் எதிர்க்கட்சிகள் இடையிலான சொற்போரை சபாநாயகர் முடிவுக்கு கொண்டு வர அடுத்த உரை நிகழ்த்த இருந்த சாணக்கிய நம்பிக்கை அழைப்பு விடுத்திருந்தார். நிந்தவூர் மதராசா அதிபர் விரிவுரையாளர்கள் பிணையில் விடுதலை. மதராசாவுக்குள் நுழையவும் தடை. மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் இடம்பெற்ற அனர்த்தத்துடன் தொடர்புடைய நிந்தவூர் அரபு கல்லூரியின் புதிய நிர்வாக சபை நியமிக்குமாறும் சம்மாத்துறை நீதிமன்றம் உத்தரவு. குறித்த அரபு கல்லூரியின் தற்போதைய நிர்வாக சபையை கலைத்துவிட்டு புதிய நிர்வாக சபை உடனடியாக நியமிக்குமாறும் முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்துக்கு நீதிவான் உத்தரவு. மாவட்டப்பள்ளி பிரதேசத்தில் கடந்த 26ஆம் தேதி இடம்பெற்ற அனர்த்தம் மாணவர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து குறித்த அரபு கல்லூரியின் அதிபர், விரிவுரையாளர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் அதிபர், விரிவுரையாளர்கள் ஆகியோர் டிசம்பர் 2ஆம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்கப்பட்டனர். ஏனைய 2 பேரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். இவ்வாறு குறித்த அனர்த்தம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் விளக்குமுறையில் வைக்கப்பட்டிருந்த நிந்தவோர் அரபு கல்லூரியின் அதிபர், விரிவுரை ஆகிய 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணைகள் முடியும் வரை குறித்த அரபு கல்லூரியின் அதிபர், விரிவுரையாளர்கள் ஆகியோர் அரபு கல்லூரிக்கு செல்லக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவு. வடக்கிலிருந்து மாவீர தினம் சம்பந்தமாக போலீசாரினால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சார்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு என்னால் முகம் கொடுக்க முடியும் என்று பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா. அதே நேரத்தில் பாராளுமன்றத்திலும் மிக தெளிவாக சொல்லியிருப்பதாகவும் போலீசாருடன் அவர்கள் கடமையில் திறம்பட செய்ய இணைந்து ஒத்துழைக்குமாறும் கேட்டு நிற்கின்றார். யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான உதவிகள், சட்ட உதவிகள் என்னால் செய்ய முடியும் என்றார். 1க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வருவதனால் மாவீர தினம் பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமான விசாரணைகள் அளிக்கப்பட்டிருப்பவர்கள் இமெயிலுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். போலீஸ் நிலையங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் சம்பந்தப்பட்ட சம்பவம் பற்றி எழுதி அனுப்புங்கள். சனிக்கிழமை காலை நான் அவர்களை சந்தித்து தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என்றும் அறிவுகோள் விடுத்திருக்கின்றார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. நாட்டில் இருக்கும் சகல பெண்களுக்கும் பாதுகாப்பான நாட்டை உருவாக்குவது எமது எதிர்பார்ப்பு. பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் பிரதமர் ஹரிணி அமிரசூரி அவர்கள் தலைமையில் முதல் தடவையாக பாராளுமன்றத்தில் கூடியது.
இதில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் புதிய தலைவராக பெண்கள் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்.